إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال أيضا: يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال أيضا: السابقون الأولون من المهاجرين والأنصار والذين اتبعهم بإحسان رضي الله عنه ورضوا عنه وأعد لهم جنات تجري تحتها الأنهار خالدين فيها أبدا ذلك فوز العظيم. أما بعد فإن خير حديث كتاب الله وخير هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. أخرجه أبو داود والنسائي وابن ماجه. இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நாம் உயிரை விட மேலாக அன்பு வைத்திருக்கிற அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவரது வாழ்க்கை வழிமுறைகளை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியின்கள், தபோ தாபியின்கள், இமாம்கள், நம்மவர்கள் அனைவர் மீதும் என்றென்றும் நிலவட்டுமா. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அறிய வேண்டும், அதன் அடிப்படையிலே செயல்பட வேண்டும் என்கிற உன்னத லட்சியத்தோடு அவனது இறை இல்லத்திலே விரைவாக வந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். நமது எண்ணங்களையும் செயல்பாடுகளையும் அல்லாஹ் ஏற்று மறுமை நாளில் நாம் செய்த நல்ல அமல்களுக்கு அல்லாஹ் தஆலா நிரப்பமான நன்மைகளை அள்ளித் தருவானார். பேரன்புக்கும் பாசத்துக்கும் உரிய சகோதர சகோதரிகளே, இந்த ஆண்டினுடைய முதலாவது ஜும்மா தினத்திலே நாம் இருக்கிறோம். ஹிஜ்ரி 1447 ஆண்டு முடிந்து 1448 ஆண்டிலே இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த ஹிஜ்ரி என்கிற இந்த கால கணக்கீட்டு முறை என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் இருக்கவில்லை. அன்றைய காலகட்டத்தில் ஏதாவது ஒரு நிகழ்வு நடந்து விட்டது என்று சொன்னால் அந்த நிகழ்வை மையமாக வைத்துத்தான் அவர்கள் ஆண்டை கணக்கிடுவார்கள். அபரஹாவுடைய படை, யானை படை கஅபாவை தாக்க வருகிற அந்த நிகழ்வை வைத்து அன்றைய அரபுகள் யானை ஆண்டு என்று கணக்கில் வைத்தார்கள்.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலகட்டத்திலே மேலும் சில போர்கள் நடக்கும். அந்த போர்களை வைத்து ஆண்டுடைய கணக்கை வைத்தார்கள். அதன் பிறகு அபூபக்கருடைய ஆட்சி காலத்துக்கு பிறகு உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலம் வருகிறது. உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலம் வருகிற பொழுது இஸ்லாமிய தேசங்கள் பல்கி பெருகி காணப்பட்டன. எனவே ஒவ்வொரு இடங்களுக்கும் ஆளுநர்களை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நியமித்தார். அவர்களுக்கு கடிதங்கள் மூலம் தங்களுடைய கட்டளைகளை பிறப்பித்தார்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. இப்படி பிறப்பிக்கிற சமயத்திலே அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், நீங்கள் அனுப்புகின்ற கடிதங்கள் எது முதலாவது எது இரண்டாவது என்பது எங்களுக்கு குழப்பமாக இருக்கிறது. ஒரு நாளை நீங்கள் குறிப்பிட்டு ஒரு தேதியை குறிப்பிட்டு நீங்கள் வைத்தால் நீங்கள் சொல்லுகின்ற அந்த கட்டளைகளை நிறைவேற்றுவதற்கு இலகுவாக இருக்குமே என்கிற ஒரு ஆலோசனையை அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார். சொன்னதின் அடிப்படையிலே மசூரா கூட்டப்படுகிறது, ஆலோசனை கூட்டம் கூட்டப்படுகிறது. பல சஹாபாக்கள் பல்வேறு நிகழ்வுகளை சொல்லி இந்த ஆண்டிற்கு தொங்கலாம் என்கிற ஆலோசனையை கொடுக்கிறார்கள். பெருமானாருடைய பிறப்பை வைத்து ஆண்டுகளை தொடங்கலாம் என்று சிலர் சொல்லுகிறார்கள். பெருமானாருடைய இறப்பு தினத்தை வைத்து ஆண்டுகளை தொடங்கலாம் என்று சொல்கிறார்கள். இப்படி ஒவ்வொரு சஹாபாக்களும் ஒவ்வொரு ஆலோசனை சொல்லுகிற பொழுது ஒரு சிலர் ஹிஜ்ரத்தை முன்னிட்டு நம்ம ஆண்டுகளை துவங்கலாம் என்கிற ஆலோசனை சொன்ன பொழுது அந்த ஆலோசனையை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஏற்றார்கள். எனவே அந்த ஹிஜ்ரத்தை முன்னிறுத்தி ஆண்டுடைய கணக்கை உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலத்திலிருந்து நம்ம என்ன செய்றோம், அதை நடைமுறைப்படுத்திக் கொண்டு வருகிறோம். இதுல ஹிஜ்ரத் நடந்த மாதம் என்பது ரபீல் அவ்வல், அந்த மாதிரி டைம்ல தான் அந்த ஹிஜ்ரத் நடந்துச்சு. ஆனா இருந்தாலும் கூட மாதத்துடைய, அதாவது ஒரு ஆண்டுடைய மாதத்தின் முதல் மாதமாக எதை தேர்வு செய்யலாம் என்று அவர்கள் தீர்மானிக்கிற பொழுது முஹர்ரத்திலிருந்து நம்ம என்ன செய்யலாம், தொடங்கிக் கொள்ளலாம் என்று சொல்லி இந்த ஆலோசனை அடிப்படையிலே இன்றைக்கு ஹிஜ்ரி பெருமானார் ஹிஜ்ரத் சென்று 1448வது ஆண்டினுடைய முதல் ஜும்மாவிலே அமர்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த தருணத்திலே இந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் மேற்கொண்டார்களா இல்லையா? அந்த ஹிஜ்ரத்தை ஏன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தேர்ந்தெடுத்தார்கள் என்று சொன்னால் அதிலே பல்வேறு விதமான பாடங்களும் படிப்பினைகளும் இருக்கிறது. அந்த ஹிஜ்ரத்தை முன்னிறுத்தித்தான் இது மக்காவில் இறங்கிய ஆயத்தா அல்லது மதீனாவில் இறங்கிய ஆயத்தா என்று பிரிக்கிறார்கள். அந்த ஹிஜ்ரத் என்கிற அந்த நிகழ்வை முன்னிறுத்தித்தான் பெருமானாருடைய மக்காவுடைய காலகட்டம் எப்படிப்பட்ட காலகட்டமாக இருந்தது, மதீனாவுடைய காலகட்டம் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று வரலாற்று ஆசிரியர்கள் வரலாற்றை எழுதுகிறார்கள். எனவே ஹிஜ்ரத் என்பது இஸ்லாமிய வரலாற்றிலே ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு. அந்த நிகழ்வின் மூலமாக பல்வேறு விதமான படிப்பினைகளும் பாடங்களையும் அல்லாஹ் தஆலா நமக்கு கற்றுத் தருகிறான். முதலாவதாக அந்த ஹிஜ்ரத்தின் மூலமாக கிடைக்கின்ற பாடம் என்னவென்று சொன்னால், அல்லாஹ்விற்காக வேண்டி, இந்த மார்க்கத்திற்காக வேண்டி அந்த சத்திய சஹாபாக்கள் எல்லாவற்றையும் இழந்துவிட்டு மதீனாவுக்கு உடுத்த துணியோடு சென்றார்கள். அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனில் சொல்கிற பொழுது அவர்கள் தங்களுடைய வீடுகளை விட்டும் தங்களுடைய செல்வங்களை விட்டும் அவர்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக அவர்கள்
ஹிஜ்ரத் சென்றார்கள் என்று சொல்லி அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனில் அவருடைய தியாகத்தை குறிப்பிடுவதை பார்க்க முடிகிறது. அப்ப அல்லாஹ் என்கிற வருகிற பொழுது, இந்த மார்க்கத்தின் அடிப்படையில வாழ வேண்டும் என்கிற சூழல் வருகிற பொழுது, அந்த சூழலுக்காக வேண்டி, இறைவனுக்காக வேண்டி எல்லாவற்றையும் தியாகம் செய்கின்ற ஒரு மனோநிலையை சத்திய சஹாபாக்கள் பெற்றிருந்தார். அவர்கள் மக்காவில் இருக்கிற பொழுது இஸ்லாமிய முறைப்படி வாழ முடியவில்லை, இஸ்லாமிய அழைப்பு பணி செய்ய முடியவில்லை. இப்படிப்பட்ட சூழலில் அவர்கள் தான் நேசித்த நாட்டை விட்டும், தங்களுடைய உறவுகளை விட்டும், தங்களுடைய மனைவி மக்களை விட்டும் அவர்கள் அறிமுகம் இல்லாத இன்னொரு இடத்துக்கு அவர்கள் போகிறாங்க, மதீனாவுக்கு போறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போகிற பொழுது, மதீனாவுக்கு போகிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபாவை பார்த்துவிட்டு சென்றார்கள். பார்த்துவிட்டு சொன்னார்கள், இந்த பூமி எனக்கு விருப்பமான ஒரு பூமி, அல்லாஹ்வுக்கு விருப்பமான பூமி. இந்த மக்கள் மட்டும் என்னை வெளியேற்றிருக்காவிட்டால் நான் ஒரு காலமும் இந்த மண்ணை விட்டு நான் வெளியே போக மாட்டேன் என்று சொன்னார். அப்ப அந்த அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நேசித்த ஒரு பூமி, வாழ்ந்த ஒரு பூமி, அல்லாஹ்வுடைய அருள் இறங்கிய ஒரு பூமி. அப்படிப்பட்ட அந்த பூமியை விட்டும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போக மனமில்லாமல் போனார்கள். அதுவும் குறிப்பாக கஅபா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளத்தில் நீங்கா இடம் பிடித்திருந்த அந்த கஅபா என்கிற ஆலயம், அதை பார்த்து அழுதுட்டே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்றார்கள் என்று வரலாற்றை பார்க்க முடிகிறது. பெருமானாருடைய அந்த வருத்தம் எந்த அளவுக்கு இருந்தன என்று வரலாற்றை பார்க்கிற பொழுது, மதீனாவுக்கு போய் 16 மாதங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கஅபாவை பார்த்து தொழ வேண்டும் என்கிற மனோநிலையில் இருந்தார்கள். ஏன்னா மதீனாவுக்கு போன உடனே அல்லாஹு தஆலா பைத்துல் முகத்தஸை நோக்கி தொழ சொல்லிட்டான். அதை நோக்கி தான் பெருமானார் தொழுது கொண்டிருந்தார்கள். பைத்துல் முகத்தஸை நோக்கி தொழுதாலும் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளத்திலே எதை நோக்கி தொழ வேண்டும் என்கிற ஆசை பெருமானாருக்கு இருந்தது என்று சொன்னால் கஅபாவை பார்த்து தொழுகிற ஆசை இருந்துச்சு. எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வப்போது வானத்தை நோக்குவார்களாம். எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளத்தை புரிந்து கொண்ட அல்லாஹ், பெருமானாருடைய ஆசை தெரிந்து கொண்ட அந்த அல்லாஹ், ஃபவல்லி வஜ்ஹக ஷத்ரல் மஸ்ஜிதில் ஹராம், நபியே புனிதமான கஅபாவை நோக்கி நீங்கள் உங்களுடைய முகத்தை திருப்புங்கள் என்று சொன்ன பொழுது பெருமானார் சற்றும் தாமதிக்கவில்லை. அடுத்த வேளை தொழுகையிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கஅபாவை பார்த்து தொழுதார்கள் என்று வரலாறு சொல்கிறார். அப்ப அந்த அளவுக்கு ஒரு நேசித்த ஒரு பூமியை விட்டு இந்த மார்க்கத்தை காப்பாற்றுவதற்காக, இந்த மார்க்கத்துடைய போதனைகள் மக்களுக்கு எடுத்துச் செல்வதற்காக வேண்டி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனாங்க என்று பார்க்க முடிகிறது. பெருமானார் மட்டுமல்ல, சத்திய சஹாபாக்கள் பல சிரமங்களுக்கு மத்தியிலேயே சொந்த நாட்டை விட்டு சென்றார்கள் என்று பார்க்க முடிகிறது. சுஹைப் ரோமி ரோம் தேசத்திலிருந்து இந்த மார்க்கத்தை ஏற்பதற்காக வேண்டி மக்காவுக்கு வந்து அங்கு வியாபாரம் செய்து மிகச்சிறந்த செல்வந்தராக மாறுகிறார் சுஹைப் ரோமி. அல்லாஹ்வுடைய கட்டளை மதீனாவுக்கு செல்ல வேண்டும் என்கிற கட்டளை, பெருமானாரோடு மதீனாவில் இருக்க வேண்டும் என்கிற ஆசை சுஹைப் ரோமிக்கு. புறப்படுகிற பொழுது எதிரிகள் தடுத்து நிறுத்துகிறார்கள். சுஹைபே, இந்த மக்காவிலே நீ எப்படி வந்தாய்? ஒன்றும் இல்லாதவனாக உடுத்த துணியோடு வந்தாய். எங்கள் மக்களுக்கு மத்தியிலே 13 ஆண்டு காலம் பணி செய்து வியாபாரம் செய்து மிகப்பெரிய செல்வந்தராக ஆகி அந்த செல்வத்தோடு மதீனாவுக்கு செல்லலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறாயா? அது ஒரு காலம் நடக்காது. நீ மதீனாவுக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால், பெருமானாரோடு நீ இருக்க வேண்டும் என்று சொன்னால், நீ சம்பாதித்த செல்வத்தை அனைத்து விட்டுவிட்டு ஒன்றுமில்லாமல் வேண்டுமானால் நீ மதீனாவுக்கு செல்லலாம் என்கிற ஒரு கட்டளை இந்த மக்கா குறைஷிகள் சொல்கிறார். சுஹைப் ரோமி திணறினாரா, தடுமாறினாரா, தயக்கம் கொண்டாரா? ஆஹா, இவ்வளவு ஆண்டு காலம் கஷ்டப்பட்டு உழைத்தது என்று ஏகி நின்றாரா, வருத்தப்பட்டாரா?
நீங்க போனான்னு சொன்ன அந்த ஒரு சந்தோஷம் தான் அவருக்கு இருந்துச்சு. எல்லாவற்றையும் விட்டு விட்டு மதீனாவுக்கு செல்கிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுஹைப் ரோமி பார்த்து சொன்னாங்க, ரபிஹத் திஜாரா, சுஹைப் ரோமி அல்லாஹ்வோடு செய்த அந்த வியாபாரத்திலே லாபம் அடைந்து விட்டார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இந்த உலகத்தில் வேண்டுமானால் அவர்கள் பொருளாதாரம் இழந்திருக்கலாம், செல்வத்தை இழந்திருக்கலாம், உழைப்பை இழந்திருக்கலாம், ஆனால் அவர் அல்லாஹ்வோடு செய்த அந்த வியாபாரம் இருக்கிறது அல்லவா, அதில் லாபம் அடைந்து விட்டார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார் என்று சொன்னால், அன்புக்குரியவர்களே, இது கட்டு கதைகள் அல்ல, நடக்காத சம்பவங்கள் அல்ல. எந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ இதே உலகத்தில் நடந்த சம்பவங்கள். அவர்களுக்கு என்ன சொத்தின் மீது ஆசை இல்லையா, மனைவி இல்லையா, மக்கள் இல்லையா, வியாபாரம் இல்லையா, எல்லாம் இருந்தன. எல்லாம் இருந்தும் கூட அல்லாஹ்விற்காக வேண்டி அவர்கள் தியாகம் செய்வதற்கு துணிந்தார். இந்த மார்க்கத்தை சொல்லுகிற பொழுது, இந்த மார்க்கத்தின் அடிப்படையில வாழ்கிற பொழுது பல்வேறு விதமான சோதனைகள் வரும், பல்வேறு விதமான இடர்பாடுகள் வரும், துன்பங்கள் துயரங்கள் நம்மை ஆட்கொள்ளும். அப்படிப்பட்ட சூழலிலும் கூட இந்த மார்க்கத்தின் அடிப்படையில வாழ வேண்டும் என்பதுதான் ஒரு முஸ்லிமுடைய எண்ணமாக இருக்க வேண்டும். அந்த இஸ்லாமிய முறைப்படி வாழ்வதற்காக எதையும் இழப்பதற்கு துணிய வேண்டும். சுஹைப் ரோமி துணிஞ்சாரா இல்லையா? சுஹைப் ரோமி மட்டுமல்ல, அனைத்து சஹாபாக்கள் ஒரு தியாக உணர்வோடு போனாங்க. அந்த எதுக்காக போனாங்க? சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்கிற அந்த லட்சியம், ஈமானை பாதுகாக்க வேண்டும் என்கிற வேங்கை, பெருமானோடு வாழ வேண்டும் என்கிற ஆசை. அவர்கள் இந்த உலகத்திலே எல்லாவற்றையும் இழப்பதற்கு அவர்கள் துணிந்தார்கள் என்று பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட என்ன உணர்வு நமக்கும் வர வேண்டும் சகோதரர்களை. சொர்க்கம் சும்மா கிடைச்சிருமா? சொர்க்கத்தை பெற வேண்டும் என்று சொன்னால் சில தியாகங்கள் செய்தாக வேண்டும். நம்ம என்ன தியாகம் செய்திருக்கிறோம் யோசித்து பாருங்கள். என்ன தியாகம் பண்ணியிருக்கிறோம்? வார வாரம் தொழுகை தவிர வேற என்ன தியாகம் செய்திருக்கிறோம்? அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக நம்முடைய நேரங்களை செலவு செய்திருக்கிறோமா? குர்ஆனை படிப்பதற்காக நேரங்களை செலவு செய்திருக்கிறோமா? செல்வத்தை அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக வாரி வாரி இணைத்திருக்கிறோமா? என்ன செஞ்சிருக்கிறோம்? நம்முடைய வாழ்க்கையை திரும்பி பாருங்க. ஒன்னும் செய்யல. அப்ப எதையுமே செய்யாமல், எந்த தியாகமும் செய்யாமல், எந்த வழிபாடுகளும் செய்யாமல், எந்த இபாதத்தும் செய்யாமல் நம்முடைய ஆசைல என்ன? சொர்க்கத்துக்கு போனோம். எப்படி போக முடியும்? சொர்க்கத்துக்கு போவதற்காக சஹாபாக்கள் எல்லாவற்றையும் இழப்பதற்கு துணிந்தார்கள். எல்லாவற்றையும் இழப்பதற்கு உடைய உள்ளத்திலே எண்ணம் இருந்தது. சொர்க்கத்திற்காக வேண்டி நமக்கு அந்த எண்ணம் இருக்கா? சொர்க்கத்திற்காக நேரத்தை இழக்கிறோமா? யோசித்து பாருங்கள். ஆனா அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை படிப்பதற்காக நேரத்தை எத்தனை நபர் ஒதுக்குகிறோம்? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொர்க்கத்துக்கு சுப செய்தி சொல்லப்பட்ட ஒரு நபித்தோழர் இல்லையா? அவர் பக்கத்து வீட்டுக்காரர் செய்த கூப்பிட்டு சொல்றாரு, பெருமானாருடைய வீட்டுக்கு அந்த திண்ணைக்கு நீங்க போங்க, போய் மார்க்கத்தை படிச்சுட்டு வாங்க, நான் இன்னைக்கு வேலைக்கு போயிட்டு வர்றேன், உங்களுக்கும் சேர்த்து கொண்டு வந்து பொருளாதாரத்தை கொடுக்குறேன், நாளைக்கு நான் போற பெருமானாருடைய அவையிலே சென்று ஹதீசுகளை குர்ஆனை படித்து விட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்க வேலைக்கு போங்க என்று ஒப்பந்தம் போடப்படுகிறது. எதற்கு? அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை படிப்பதற்காக வேண்டி. ஆனால் இப்படிப்பட்ட ஒப்பந்தம் போடுகிறோமா? நேரம் இருந்தும் கூட அந்த நேரத்தை வீணாக கழிக்கிறோமே தவிர இந்த மார்க்கத்தை கற்பதற்காக நம்முடைய நேரத்தை தியாகம் செய்திருக்கிறோமா? வாரத்துக்கு ஒரு முறை ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை, அந்த விடுமுறை நாட்களில் கூட ஏதாவது தருவியா நிகழ்ச்சியோ அல்லது ஏதாவது ஒரு சொற்பொழிவோ, இஸ்லாமிய சொற்பொழிவோ நிகழ்த்துகிற பொழுது அந்த நேரத்தில் கூட வராமல் நம்முடைய நேரத்தை வீணாக கழித்துக் கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது. ஆனா நமக்கு என்ன ஆசை? எல்லாத்துக்கும் சொர்க்கத்துக்கு போங்கிற ஆசை. எந்த தியாகமும் இல்லாமல் எப்படி சொர்க்கத்துக்கு போக முடியும்? சொர்க்கம் என்பது தியாகத்தால் சூழப்பட்டிருக்கிறது என்று பெருமானார் சொன்னார்களே, அந்த தியாகத்தில் ஏதாவது ஒரு பங்கு நம்மிடத்தில் இருக்கிறதா? இந்த மார்க்கத்தை சொல்லுகிற பொழுது, மார்க்கத்தின் முறைப்படி வாழ்கிற பொழுது துன்பங்கள் துயரங்கள் வரும், இக்கட்டான சூழ்நிலைகள் வரும், ஈமானை சோதித்து பார்க்கிற நிகழ்வுகள் நடக்கும். அப்படி நடந்தாலும் கூட அந்த சோதனையில் கண்டு துவண்டு விடக்கூடாது, அந்த வேதனை கண்டு பயந்து ஓடிவிடக்கூடாது. ஈமானுடைய உறுதியோடு அதை எதிர்கொள்கிற நெஞ்சுறுத்தல் நமக்கு வேண்டும் சகோதரர்களே. இந்த மார்க்கத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
நபியாக தேர்வு செய்த பிறகு பெருமானார் பயந்து போய் நெருங்கி போய் ஜிப்ரீலை பார்த்து வந்த சமயத்திலேயே வரக்கா இப்னு நௌஃபல் அவர்கள் சொன்ன விஷயம் என்ன? இந்த மார்க்கத்தை, இந்த தீனை சொல்லி எதிர்க்காத எந்த கூட்டமும் இல்லை. கனி உள்ள மரம்தான் கல்லறி வரும் என்று சொல்வார்களே, இந்த மார்க்கத்தை சொல்லுகிற பொழுது எதிர்ப்புகள் வரும். இந்த மார்க்கத்தை சொல்லுகிற பொழுது நம்மை அத்துமீறுவார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் உறுதியாக பொறுமையோடு இருந்து இந்த மார்க்கத்தை சொல்ல வேண்டும் என்று இந்த இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு கற்றுத்திருக்கிறது. பெருமானார் சொன்னார்கள், பல எதிர்ப்புகள், மக்கால வாழ முடியல, மக்கால அடி உத. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய கட்டளை ஏற்று அப்படியே போறாங்க. எங்க? மதீனாவுக்கு போறாங்க. ஒவ்வொரு சஹாபாக்களும் மதீனாவுக்கு போன சம்பவத்தை எடுத்து படிச்சானா அதுவே பல நாட்களா. அவ்வளவு துயரங்கள், அவ்வளவு சிரமங்கள். அந்த பாலைவனத்திலே இந்த மார்க்கத்திற்காக வேண்டி எல்லாவற்றையும் விட்டு போகிற ஒரு மனோநிலை அவர்களுக்கு வந்துச்சுன்னா என்ன காரணம்? ஈமான் தான். அந்த ஈமானுக்கு முன்னாடி இந்த செல்வமோ, இந்த வீடோ, இந்த இடங்களோ, இந்த வியாபார ஸ்தலங்களோ, இந்த உறவுகளோ அவங்களுக்கு எதுவுமே பெருசா தெரியல. இடம் வாங்கி போட்டுக்கிறோம், சொந்தமா வீடு கட்டி இருக்கிறோம், நல்ல வியாபாரத்தில் லாபம் வருது, எல்லாம் இருக்குது. எல்லாத்தையும் விட்டு வாங்கன்னு சொன்னா வர்றதுக்கு நமக்கு மனசு இருக்கிறதா? ஏன் தடுமாறுறோம்? ஏன் திணறோம்? ஏன் தயங்குறோம்? அப்படின்னா நமக்கு ஈமானை விட அது பெரிதாக நமக்கு தெரிகிறது. நமக்கு ஈமான் மேலோங்கி இருக்குமானால் கண்டிப்பாக எப்படிப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் அது நமக்கு சிறியதாகத்தான் தெரியும். அந்த சஹாபாக்களுக்கு ஈமான் தான் மேலோங்கி இருந்தது. இதே முஹர்ரத்தில் நடந்த ஒரு சம்பவம் என்ன? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிரவணத்திலே பேசுகிறார்கள். ஃபிரௌன் சூனியக்காரனை கொண்டு வந்து சூனியம் செய்கிறான். சூனியக்காரர்கள் கம்புகளை போடுகிறார்கள், பாம்பாக மக்களுடைய கண்களுக்கு தெரிகிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க அற்புதத்தை போடுறாங்க, தடியை போடுறாங்க, அது உண்மையாலுமே பாம்பாக மாறுகிறாங்க. இதை பார்த்து கொண்டிருந்த சூனியக்காரர்கள் அப்படியே அந்த மார்க்கத்தை தழுவினார்கள். அவர்களுக்கு தெரிகிறது எது பொய் எது உண்மை என்பது தெரிகிறது. தெரிந்து அவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கொள்கையை அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். ஃபிரௌன் மிரட்டுகிறான், உஸல்லிபன்னக்கும், உங்களை நான் சிலுவையிலே அறைவேன், உங்களை மாறுகால் வாங்குவேன், என்னுடைய அனுமதி இல்லாமல் இந்த மூசாவுடைய இறைவனை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்களா என்று கேட்கிற பொழுது அந்த சூனியக்காரர் சொன்ன பதில் என்ன? ஃபிரௌனே, இந்த உலகத்தில் வேண்டுமானால் என்னை மாறுகால் வாங்கலாம், எங்களை சிலையிலே அறையலாம், எங்களை நீ கொல்லலாம், கடுமையான தண்டனை கொடுக்கலாம், ஆனால் அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்திலே உன்னால் ஒன்றுமே செய்ய முடியாது என்று துணிவாக, துணிச்சலாக, தைரியத்தோடு அவர்கள் பேசினார்கள் என்று சொன்னால் அவர்கள் என்ன நம்மை போன்று வார வாரம் ஜும்மா பயானை கேட்டவர்களா? தர்பியா நிகழ்ச்சியை கலந்து கொண்டவர்களா? அல்லது 50-60 வருடங்கள் முஸ்லீமாக வாழ்ந்தவர்களா? கிடையாது. உண்மை எதுன்னு தெரியுது, சத்தியம் எதுன்னு தெரியுது, தன்னை படைச்ச ரப்பு யாருன்னு தெரியுது. உடனே இந்த மார்க்கத்தை தழுவுகிறார்கள். இந்த மார்க்கத்திற்காக எங்கள் உயிர்களை கொடுப்பதற்கு அவர்கள் தயாராக இருக்கிறார். எந்த அளவுக்கு பாருங்க, அந்த ஈமான் உள்ளத்திலே வந்தது என்று சொன்னார், அந்த உறுதிப்பாடு வந்தது என்று சொன்னால், அந்த ஈமானுக்காக வேண்டி எதையும் இழப்பதற்கு நம்முடைய முன்னோர்கள் தயாராக இருந்தார்கள். அது ஏன் நம்மகிட்ட இல்லை? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களை சார்ந்தவர்களையும் அல்லாஹ் தஆலா காப்பாற்றி வெற்றி அடைந்த நாள் தான் ஆஷூரா தினம். முஹர்ரம் 10 வரப்போகுது அடுத்த வாரம். எப்பொழுது அல்லாஹ் வெற்றியை தருகிறான்? ஈமானோடு உறுதியோடு இருக்கிற பொழுது அல்லாஹ் வெற்றியை தருகிறான். 13 ஆண்டு காலம் போராடி பொறுமை காத்து உயிர்களை இழந்து சொத்துக்களை இழந்து ஈமானோடு இருந்த காலத்தினால் மதீனாவிலே அல்லாஹ் தஆலா மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கிறான். அதே வெற்றி நமக்கும் வேணும்னு நினைக்கிறோம். எதிரிகளை வெல்ல வேண்டும் என்று நாம் நினைக்கிறோம், எதிரிகளை தோற்கடிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். ஆனா நம்மகிட்ட என்ன இருக்கு? ஈமான் இருக்கிறதா? உறுதிப்பாடு இருக்கிறதா? தொழுகை முறையாக நம்மிடத்துல இருக்கிறதா? எதுவுமே இல்லை. ஆனா நம்ம தான் ஜெயிப்போம் நினைச்சிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய உதவி வரும் நினைச்சிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய உதவி எப்ப வரும்? சஹாபாக்கள் சொன்னாங்களே இல்லையா? அல்லாஹ் திருமறை குர்ஆன் அதை குறித்து பேசுகிறானா இல்லையா? மத்தா நஸ்ருல்லாஹ்,
அந்த தோழர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய உதவி எப்போது வரும் எப்போது வரும் என்று சொன்னார்களே, அவருக்கு அல்லாஹ் தஆலா உதவி கொடுத்தான். அந்த அளவுக்கு அவர்கள் சோதிக்கப்பட்டார்கள். சோதனை வந்தும் கூட அவர்கள் உறுதியாக இருந்த காரணத்தினால் அல்லாஹ் அவர்களுக்கு என்ன செய்தான்? வெற்றியை கொடுத்தான். அப்ப எந்த சோதனையும் எதிர்கொள்வதற்கு நாம் தயாராக இல்லை என்கிற பொழுது, ஈமானை பறிகொடுக்கிற சூழ்நிலை ஏற்படுகிற பொழுது, ஈமானை விட மற்ற விஷயங்கள் நமக்கு பெரிதாக தெரிகிற பொழுது, அல்லாஹ்வுடைய வெற்றியும் உதவியும் நமக்கு எப்போது ஒரு சகோதரர் எப்படி கிடைக்கும்? அல்லாஹ் தஆலா வெற்றியை கொடுத்தான் பெருமானாருக்கு. 13 வருஷம் பெருமானார் பொறுமையா இருந்தான். 13 வருஷம் ஏச்சுக்கும் பேச்சுக்கும் பெருமானார் ஆளானார்கள். சொல்லலா துன்பங்களை அனுபவித்தார்கள். ஒட்டக குடல்களை பெருமானார் மேலைகளை தாங்கிக் கொண்டார்கள். அதெல்லாம் தாங்கி அல்லாஹுக்காக வேண்டி அவர் பொறுமையாக இருந்த காரணத்தினால் தான் அல்லாஹு தஆலா மதீனாவிலே மிகப்பெரிய ஒரு வெற்றியும் ஆட்சி அதிகாரத்தையும் அல்லாஹ் கொடுத்தான் என்று வரலாறு நமக்கு சொல்லித் தருகிறார். அப்போ இஸ்லாத்திற்காக அந்த சத்திய சஹாபாக்கள் இந்த மார்க்கத்திற்காக, மார்க்கத்தின் அடிப்படையில் வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர்கள் சென்ற இடம்தான் மதீனா. ஹிஜ்ரத், அதான் ஹிஜ்ரத். வரலாற்றை மறக்க முடியாத ஒன்று. அப்படிப்பட்ட ஹிஜ்ரத்தின் மூலமாக அல்லாஹு தஆலா அவர்களுக்கு மதீனாவுக்கு மிகப்பெரிய வாழ்வும் இடத்தை அல்லாஹு தஆலா கொடுத்தான். ஆட்சி அதிகாரத்தை அல்லாஹு தஆலா கொடுத்தான். சுகமான வாழ்க்கை அல்லாஹு தஆலா கொடுத்தான். அப்படிப்பட்ட வாழ்க்கை கிடைக்கணும்னு சொன்னா தியாகம் என்கிற நிலை நமக்கு வர வேண்டும். தியாகம் இல்லாமல் உலகத்தில் எதுவும் கிடைக்காது. ஒரு வெற்றி வேண்டும் என்று சொன்னால், சொர்க்கம் வேண்டும் என்று சொன்னால் தியாகம் செய்ய வேண்டும். அந்த தியாகம் அவர்கள் செய்தார்கள், வென்றார்கள். இன்றைக்கு ஏன் நாம் தோற்று போய் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், தியாகம் செய்வதற்கு நம்முடைய மனங்கள் ஒத்து வரவில்லை. தியாகம் செய்வதற்கு நம்முடைய உள்ளங்கள் பலகீனப்பட்டு போயிருக்கிறது. எனவே அன்புக்குரியவர்களே, தியாகம், அல்லாஹ்விற்காக தியாகம் செய்கிற நிலை வர வேண்டும் என்பது இந்த ஹிஜ்ரத்தில் கிடைக்கின்ற மிகப்பெரிய படிப்பினைகள் ஒன்று. அடுத்து என்ன, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தவக்குல் வச்சிருந்தாங்க. அல்லாஹ் மீது பொறுப்பு சாட்டியிருந்தாங்க. எந்த அளவுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா விதமான ஏற்பாடுகளையும் செய்து அல்லாஹ் மீது என்ன செஞ்சாங்க? தவக்குல் வச்சிருந்தாங்க. முதல்ல திட்டமிடுதல் பெருமானாருக்கு இருந்துச்சு. பாருங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 13 வருஷம் மக்கால இருக்கும்போது இந்த மார்க்கத்தை எல்லா இடங்களிலும் பரப்ப வேண்டும் என்பதற்காக பல்வேறு விதமான முயற்சிகளை பெருமானார் மேற்கொண்டாங்க. சத்திய சஹாபாக்கள் நிம்மதியான வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்காக உண்டான திட்டமிடுதலை பெருமானாருக்கு இருந்துச்சு. அதனால முதல்ல அபிசீனியாக்கு அனுப்பிச்சு விட்டாங்க ரசூலுல்லாஹ். அபிசீனியாக்கு சில பேர் போறாங்க. அங்க நிம்மதியான ஒரு சூழல் இருக்கிறது. இருந்தாலும் கூட இந்த மார்க்கத்துடைய ஒரு அரசு நிறுவுவதற்கு அங்க சரியான உகந்த இடமில்லை என்பதை புரிந்து கொண்டார். அப்ப அதுக்குண்டான இடம் எது? மதீனா. மதீனாவிலிருந்து வருகிறவர்களுக்கு இஸ்லாத்தை பெருமானார் சொல்கிறார்கள். மதீனாவில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாமை பரப்புவதற்காக வேண்டி முஸ்அப் பின் உமைர் என்கிற ஒரு இஸ்லாமிய அழைப்பாளரை பெருமானார் அனுப்புறாங்க. அவர் வீடு வீடா போய் எல்லா இடங்களுக்கும் போய் எல்லா தலைவர்களையும் சந்தித்து இந்த மார்க்கத்தை சொல்கிறார் முஸ்அப் பின் உமைர். பிறகு பார்த்தோம் என்று சொன்னால் பெருமானார் போறாரு. மதீனாவுடைய வாசிகள் பாட்டு பாடி பெருமானாரை வரவேற்கக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்படுத்தினார் என்று சொன்னால் பெருமானாருடைய திட்டம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் மேற்கொள்கிற பொழுது அந்த திட்டத்தை ரகசியமாக வைத்திருந்தார்கள். தான் படுத்திருந்த படுக்கையிலே தன்னுடைய மருமகனை படுக்க வைத்தார்கள், அணியை படுக்க வைத்தார்கள். அதன் பிறகு அபூபக்கருடைய வீட்டுக்கு போறாங்க நைட் நேரத்துல. அதன் பிறகு நேராக மதீனாவுக்கு இலகுவாக போக வேண்டிய வழியிலே செல்லாமல் பெருமானார் வேறு வழியிலே செல்கிறார். உடனே மதீனாவுக்கு போயிட்டே இருந்தாங்க. இல்ல, சவுர் குகையில 3 நாள் பெருமானார் தங்குகிறாங்க. அப்படி ஒரு குகை இருக்குன்னு பெருமானார் இருக்கிறவங்க தெரியும். அந்த அடிப்பெல்லாம் அங்க போய் இருக்கிறாங்க. அந்த 3 நாள் சாப்பிடணுமே, அதுக்கு ஒரு ஆள் ஏற்பாடு பண்றாங்க. சாப்பாடு கொண்டு வர்ற ஆளுடைய காலடி தடங்கள் தெரியக்கூடாது என்பதற்காக வேண்டி வேற ஒரு ஏற்பாடு பண்றாங்க. ஒட்டகங்களை மேய்க்கிற மாதிரி கொண்டு வர்றாங்க. மக்கால என்ன பேசலாங்கிற தகவலுக்காக வேண்டி அபூபக்கருடைய மகனை ஏற்பாடு பண்றாங்க பெருமானார். 3 நாளுக்கு பிறகு அப்துல்லா பின் உரைக் என்று சொல்லுகிற மார்க்கத்தை ஏற்காத ஒரு நபர், அவரை ஒட்டகத்தை கொண்டு வர சொல்றாங்க. அந்த ஒட்டகத்தின் மூலமாக பெருமானார் மதீனாவுக்கு போறாங்க. யோசிச்சுப்பாங்க, எவ்வளவு பெரிய திட்டமிடுதல். இந்த திட்டமிடல் நம்மிடத்துல இருக்கிறதா? அல்லாஹ் நினைச்சாலும் தூக்கி மதீனா கொண்டு வைக்க முடியாதா? யோசிச்சு பாருங்க.
ஆனா வீட்டுல இருக்கிறாங்க ரசூலுல்லாஹ், வீட்டில இருந்து 7வது வானத்தை தாண்டி அல்லாஹ்வுடைய அரிசுக்கு பக்கத்துல போய் ஒரு திரைக்கு அப்பால் இருந்து அல்லாஹ்விடத்தில் பெருமானார் பேசுகிறார்கள். முதல்ல வீட்டிலிருந்து பைத்துல் முகத்தஸ், எவ்வளவு தூரம்? மக்கால இருந்து பைத்துல் முகத்தஸ், அங்கிருந்து மேராஜுக்கு போறாங்க. மேல போய் அல்லாஹ்ட்ட பேசிட்டு என்ன செய்றாங்க? மறுபடியும் வர்றாங்க. இதெல்லாம் ஒரு நைட்ல நடக்குது. அதே அல்லாஹ் நினைச்சிருந்தானா 3 நாள் சௌர்களில தங்க வேண்டிய அவசியம் இருக்கிறதா? ஒட்டகம் வாங்க வேண்டிய அவசியம் இருக்கிறதா? 8 நாள் 7 நாள் பயணிக்க வேண்டிய தேவை இருக்கிறதா? எதுவுமே வேண்டாமே. அல்லாஹ் நினைத்திருந்தால் ஒரு செகண்ட்ல ரசூலுல்லாஹ் கொண்டு மதீனால உட்கார வச்சிருக்க முடியுமே. ஏன் அது செய்யல அப்படின்னா, ரசூலுல்லாஹ்வுடைய ஒவ்வொரு வரலாற்று நிகழ்வும் இந்த சமுதாயத்திற்கு மிகப்பெரிய பாடம் படிக்க வேண்டும் என்பதற்குத்தான் அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட ஏற்பாட்டை செய்கிறான். அந்த ஏற்பாடு நமக்கு இருக்கிறதா? திட்டமிடுதல் இருக்கிறதா? நம்முடைய வீட்டுடைய சூழலை வைத்து திட்டம் போடுகிறோமா? அல்லது இதெல்லாம் நமக்கு திட்டமிடுதல் என்பதை கற்றுத்தருகிறார். அடுத்த கட்டத்தை நோக்கி நாம் நகர்ந்து செல்ல வேண்டும். அப்படியே இங்கே உட்கார்ந்துக்க கூடாது. இந்த அழைப்பு பணியை மென்மேலும் மேம்படுத்த வேண்டும். இந்த மார்க்கத்தை பரப்ப வேண்டும். அதனுடைய எதிர்ப்புகளை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்கிற திட்டமிடுதல் நமக்கு வேண்டும். ஆனால் அப்படிப்பட்ட திட்டமிடுதல் நம்மிடத்தில் இருக்கிறா என்று சொன்னால் இல்லை. ஆனா இஸ்லாமிய எதிரிகள் திட்டம் திட்டுகிறார்கள். அந்த திட்டத்தை செயல்முறைப்படுத்துவதற்குண்டான முயற்சிகள் ஈடுபடுகிறார்கள். அதில் அவர்கள் தோற்று போனால் ஏன் தோற்றம் என்று ஆய்வு செய்கிறார்கள். தங்களுடைய தவறுகளை திருத்திக் கொள்கிறார்கள். உலகத்திலே நாடற்றவர்களாக இருந்த யூதர்கள், அவர்களுக்கு என்று ஒரு சொந்த நாடு கிடையாது. தியோடர் ஹெர்சல் என்று சொல்லுகிற யூதன் ஒரு அரங்கத்தை ஏற்பாடு செய்து திட்டமிட்டு நமக்கு என்று ஒரு நாடு வேண்டும், அந்த நாட்டுக்காக வேண்டிய எல்லா யூதர்களும் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது உலகமே அவனை பார்த்து சிரித்தது. இவங்களுக்கு ஒரு நாடற்றவர்கள், எண்ணிக்கையிலே குறைந்தவர்கள், சிறுபான்மை இனத்தை சார்ந்தவர்கள், இப்படிப்பட்ட இவர்களுக்கு ஒரு நாடு வேண்டுமா என்று உலகமே சிரித்தது, நையாண்டி செய்தது, அலட்சியம் செய்தது. அவர்கள் திட்டம் திட்டினார்கள், தொடர்ந்து உழைத்தார்கள். இன்றைக்கு இஸ்லாமிய நாட்டை அபகரித்து தனக்கென்று ஒரு நாட்டை உருவாக்கி இருக்கிறார். அடுத்து அவன் சொல்றான், இன்னைக்கு நெதன்யாஹு எங்களுடைய திட்டம் இன்னும் இந்த இஸ்ரேலை அதிகப்படுத்த வேண்டும் என்று சொல்கிறான். இனி அதிகப்படுத்த அவனுடைய திட்டம் எழுத லெபனான், அப்படியே அங்க என்ன செய்ய ஒவ்வொரு நாடுகளாக போக வேண்டும் என்கிற திட்டம். ஏன்னா அவனுடைய பிளானிங் அதுதான். அதற்காக வேண்டி எத்தனை உயிர்கள் வேண்டுமானாலும் கொள்ளுவான், அதெல்லாம் பிரச்சனை இல்லை அவனுக்கு. அவன் நாட்டு மக்கள் வாழ வேண்டும், அவனுக்கு நாடு வேண்டும் என்கிற அடிப்படையில் அவன் திட்டமிட்டு செயல்முறைப்படுத்திக் கொண்டிருக்கிறான். உலகத்தை கண்டு அவன் பயப்படுவது கிடையாது. ஆனா நம்மகிட்ட என்ன திட்டம் இருக்கு? ஒரு திட்டமும் கிடையாது. நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற இந்துத்துவ ஆட்சி அதிகாரிகள் அன்றைக்கு திட்டம் திட்டினார்கள், அதன் அடிப்படையிலே செயல்முறைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். சமீபத்தில் டெல்லியிலே RSS அலுவலகத்தை தொடங்குகிற சமயத்திலே அதனுடைய அகில இந்திய தலைவர் பேசுகிறார், இனியும் நம்முடைய இலக்கை அடைவதற்கு நீண்ட நாள் தேவைப்படாது என்று சொல்கிறார். நீண்ட நாள் தேவைப்படாது என்று சொல்கிறார். என்ன அவருடைய இலக்கு? என்ன ஒரு திட்டம்? இந்த நாடு மதமுள்ள நாடாக மாற வேண்டும், மதச்சார்பற்ற நாட்டை மதமுள்ள நாடாக மாற வேண்டும் என்கிறது திட்டம், அவருடைய திட்டம். அதற்காண்டி உழைக்கிறார்கள், அதற்காக வேண்டி ஓடுகிறார்கள், அதற்காக வேண்டி திருமணமே செய்யாமல் வாழ்கிறார்கள். அது அமைப்பை சார்ந்தவர். என்ன காரணம்? கொண்ட லட்சியத்திலே உறுதியாக இருக்கிறார்கள். ஆனால் லட்சியவாதிகள் நாம், சொர்க்கம் உண்டு என்று நம்புகிறவர்கள் நாம், நரகம் உண்டு என்று நம்புபவர்கள் நாம், சொர்க்கத்திற்காக தியாகம் செய்ய முன்வர வேண்டியவர்கள் நாம் என்ன செஞ்சிருக்கோம், என்ன திட்டம் போட்டிருக்கோம் என்று நாம் பார்த்தோம் என்று சொன்னால் யாரும் எந்த திட்டம் போடவில்லை என்பதுதான் வெட்ட வெளிச்சமாக தெரிந்து கொண்டிருக்கிறது. அப்போ ஒரு திட்டமிடுதலை ஹிஜ்ரா என்கிற ஒரு சம்பவம் நமக்கு சொல்லித் தருகிறது. இந்த திட்டமிடுதல் நமக்கு வேண்டும். ஒரு ஜமாத்தா ஒரு திட்டம் போடணும். இருக்கிற ஏழைகள் யார், கஷ்டப்படுறவங்க யாரு, விதவைகள் யார், பள்ளிக்கூடத்திலே பள்ளி கட்டணம் செலுத்தாத நபர்கள் யார், காலேஜுக்கு போனாதான் அந்த அவன் ஃபேமிலி மேல வரும்னு நினைக்கிறான். 20,000 ரூபாய் மாசம் சம்பாதிக்கிற ஒரு நபரால் 1 லட்சம் பீஸ் கட்ட முடியாத ஒரு சூழல் வருகிறது. அவன் கடன் வாங்க வேண்டிய சூழல் வருகிறது, வட்டிக்கு போக வேண்டிய சூழல் வருகிறது. அதை புரிந்து கொண்ட ஜமாத் ஏதாவது ஏற்பாடு செய்திருக்கிறதா என்று ஜமாத் சிந்திக்க வேண்டும், திட்டமிடுதலை கொண்டு வர வேண்டும்.
ஜமாத்தை விட்டு அகர்ந்து இருக்கக்கூடியவர்களை இந்த ஜமாத்தோடு இணைக்க வேண்டும், ஏகத்துவத்தை சொல்ல வேண்டும், கஷ்டப்படுவடைய கஷ்டங்களை உணர வேண்டும். எல்லா முகல்லா வாசிகளும் ஜமாத்தோடு இணைந்திருக்க வேண்டும். அப்படி ஒரு திட்டமிடுதலோடு நம்முடைய பயணங்கள் தொடருமானால் ஒரு எழுச்சி பெறுகிற சமுதாயமாக மாறும், வெற்றி பெறுகிற சமுதாயமாக மாறும். இந்த சமுதாயத்திற்காக உழைக்கின்ற குழந்தைகள் உருவாவார்கள், நாளை தலைவர்கள் உருவாவார்கள். அதற்கு என்ன செய்யணும்? ஒவ்வொரு ஜமாத்தார்களும் திட்டமிடுதலை ஏற்படுத்த வேண்டும். இந்த மார்க்கத்தை எந்த அளவுக்கு கொண்டு செலுத்த முடியுமோ அந்த அளவுக்கு வீரியத்தோடு கொண்டு செலுத்த வேண்டும். வெறும் பள்ளிவாசல உட்கார்ந்துட்டு நம்முடைய தாவாக்களை முடங்க கூடாது. இந்த தாவா என்பது பறந்து விரிந்து காணப்பட வேண்டும். இதெல்லாம் என்ன காரணம் என்றால், திட்டமிடுதலோடு நாம் செயல்படுகிற பொழுது கண்டிப்பாக எழுச்சி பெறுகிற சமுதாயமாக, வெற்றி பெறுகிற சமுதாயமாக, உயர்ந்த சமுதாயமாக, மேம்பட்ட சமுதாயமாக இந்த சமுதாயமாக எப்பொழுது திட்டமிடுதலோடு நாம் பயணித்தோம் என்று சொன்னார். அந்த திட்டமிடுதலை அல்லாஹு தஆலா பெருமானாருடைய வாழ்க்கையிலிருந்து நமக்கு கற்றுத் தருகிறார். அடுத்து என்ன? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தவக்குல், எல்லா விதமான விஷயத்தையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்பாடு செஞ்ச பிறகுதான் தவக்குல் வைக்கிறாங்க. அப்படி தவக்குல் வச்சான்னு சொன்னானா அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு வரும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கப்படுகிறது, ஒட்டகத்தை கட்டி வைத்து அல்லாஹ் மீது பொறுப்பு சாட்டுவதா அல்லது அவிழ்த்து விட்டு பொறுப்பு சாட்டுவதா என்று கேட்கப்பட்ட பொழுது பெருமானார் சொன்னாங்க, ஒட்டகத்தை கட்டி வைத்து அல்லாஹ் மீது தவக்குல் செய்ய என்று சொன்னார். அப்ப திட்டமிடுதலும் முயற்சிகளும் நமக்கு இருக்குமானால் அதன் பிறகு அல்லாஹ் மீது தவக்குல் வைப்போம். முயற்சி என்னுடையது, திட்டமிடுதல் என்னுடையது, அர்ப்பணிப்பு என்னுடையது. ஆனால் அதனுடைய முடிவு அல்லாஹ்வுடைய கையில இருக்கிறது. நம்முடைய ஈமான் அல்லாஹ்வுடைய கையில இருக்கிறது, வெற்றி அல்லாஹ்வுடைய கையில இருக்கிறது. அப்ப தவக்குல் என்பது நமக்கு வேண்டும். பெருமானார் தவக்குலோடு இருந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொல்வதற்காக வேண்டி அனைத்து குலத்தார்கள் தன்னுடைய இளைஞர்களை வாளை கொடுத்து பெருமானுடைய வீட்டை சுற்றி நிற்கிறார்கள். பெருமானார் எப்ப வெளியே போனா வெட்டலாங்கிற முடிவுல எல்லாரும் இருக்கிறாங்க, சுத்தி நின்று இருக்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுக்கு துஆ செய்து மண்ணை எடுத்து தூக்கி வீசினாங்க. வீட்டுக்குள்ள இருந்து வீட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய அத்துணை நபருடைய கண்களையும் அந்த மண் பட்டன என்று வரலாற்றிலே பார்க்க முடியாது. பெருமானார் கதவை திறந்து நேர போறாங்க. எப்படி? அல்லாஹ் மேல் தவக்குல் வச்சாங்க. அல்லாஹ் தஆலா அந்த நிலையை ஏற்படுத்தினார். எல்லாருக்கும் எதிரிகள் தேடினார்கள் பெருமானாரை கொல்வதற்காக வேண்டி. பெருமானாரை பிடித்து கொடுத்தால் 100 ஒட்டகம் என்று குறைசி குப்பார்கள் அறிவிப்பு செய்தார்கள். எல்லாமே தேடினாங்க, ஒரு ஆள் விடாம தேடினாங்க பெருமானாரை. இறுதியில தேடி தேடி அவர்கள் வந்த இடம் எது? பெருமானாரும் அபூபக்கரும் இருந்து கொண்டிருந்த அந்த குகைக்கு அருகிலே வந்து விடுகிறாங்க. அந்த சமயத்துல அபூபக்கர் அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர், இதோ எதிரினுடைய கால்கள் எல்லாம் தெரிகிறது அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொன்ன பொழுது, அபூபக்கரே நம்மோடு அல்லாஹ் இருக்கிறாங்க. ஏன் அது வரைக்கும் வந்தவங்க அந்த குகைக்குள்ள எட்டி பார்க்காம போனதுக்கு காரணம் என்ன? அல்லாஹ்வுடைய உதவி. தவக்குல் வச்சாங்க, அல்லாஹ்வுடைய உதவி அவங்களுக்கு கிடைச்சு. அப்ப எல்லா விதமான ஏற்பாடுகளையும் செய்து அல்லாஹ் மீது தவக்குல் வைக்க வேண்டும். அப்படி தவக்குல் வச்சா அல்லாஹ் தஆலா தருவான். எதையுமே செய்யாம அல்லாஹ் பார்த்துக்குவான், அல்லாஹ் மேல பொறுப்பு சாட்டிட்டேன் அவன் பார்த்துக்குவான் என்று போக அப்படி போயிடக்கூடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலத்துல ஜும்மா தொழுதுட்டு சில பேர் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க, வேலைக்கும் போகாம உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. அப்படி உட்கார்ந்துட்டு இருக்கிற சமயத்துல நீங்க எல்லாம் எதுக்கு நீங்க உட்கார்ந்துட்டீங்கன்னு கேட்கிறாரு. யாரு? உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அதற்கு அந்த சில மனிதர்கள் சொன்னாங்க, நாங்கெல்லாம் அல்லாஹ்வை தவக்குல் வச்சுக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறாங்க. அப்போ உமர் ரலியல்லாஹு சாட்டை எடுத்து அடிக்க போனாங்க. போங்க அப்படின்னா, போய் வேலைக்கு போங்க, சம்பாதிங்கன்னா. அல்லாஹ் வானத்துல தங்கத்தையும் வெள்ளியோ இறக்கல மலையா, நீங்க உழைத்து சம்பாதித்தால் தான் உங்களுக்கு சோறும் எல்லாம் கிடைக்கும், போகன்னு சொல்லி என்ன செஞ்சாங்க? உமர் ரலியல்லாஹு விரட்டி விட்டாங்க என்று பார்க்க முடியாது. அது மட்டுமல்ல, ஒரு வசனத்தையும் உமர் ரலியல்லாஹு சொன்னார்கள், ஜும்மா முடிந்தது என்று சொன்னால் இதா குலியத்தி ஸலாத்து ஃபன்தஷிரு, பொழுது முடிச்சுன்னு சொன்னா வியாபாரத்துக்காக வேண்டி உலகத்துடைய அந்த அல்லாஹ்வுடைய பொருளை தேடுவதற்காக நீங்கள் செல்லுங்கள் என்கிற ஒரு வசனத்தை உமர் ரலியல்லாஹு சொன்னார்கள் என்று பார்க்க முடியாது. என்ன தெரியுது? சும்மா உட்கார்ந்துட்டு இருந்தா, உட்கார்ந்துட்டு தவக்குல் வச்சா நடக்காது. எல்லா ஏற்பாடுகளையும் செய்து அதன் பிறகு அல்லாஹ்வை தவக்குல் வைக்கணும். பெருமானார் அப்படித்தான் பண்ணாங்க, எல்லா ஏற்பாடையும் பண்ணாங்க பெருமானார். அதன் பிறகுதான் பெருமானார் அல்லாஹ் மீது தவக்குல் வச்சாங்க. அந்த தவக்குலுக்கு அல்லாஹ் தஆலா வெற்றியை கொடுத்தான் என்று பார்க்க முடிகிறது. எனவே அன்புக்குரியவர்களே,
இந்த ஹிஜ்ரத் என்கிற இந்த நிகழ்வு என்பது நமக்கு பல்வேறு விதமான பாடங்களையும் படிப்பையும் கற்றுத்தருகிற ஒரு நிகழ்வு. இது சாதாரண நிகழ்வு அல்ல. இஸ்லாமிய மார்க்கத்திலே சத்தியம் எது அசத்தியம் எது என்பதை பிரித்து காட்டுகின்ற ஒரு நிகழ்வு. அல்லாஹு தாலா இது போன்ற நிகழ்வின் மூலமாக பல்வேறு விதமான படிப்பை நமக்கு தந்திருக்கிறான். எனவே அந்த படிப்பினையும் பாடங்களையும் படித்து புரிந்து தெரிந்து கொண்டு நம்முடைய வாழ்விலை பகர்த்துவதற்கு அல்லாஹு தாலா அருள் செய்யும் என்று கூறி எனது முதலாவது ஜும்மாவுரை முற்றுகிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா முஹம்மதின் வ ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் இருந்து கொண்டிருக்கிற மாதம் முஹர்ரம் மாதம். ஷஹ்ருல்லாஹ், அல்லாஹ்வுடைய மாதம் என்று சொல்லப்பட்ட ஒரு மாதத்தில் இருக்கிறோம். அல்லாஹ் தன்னோடு இணைத்து சொன்ன ஒரு மாதம் இந்த மாதம். எனவே இந்த மாதத்தில் நம் அக்கிரமங்களோ அநியாயங்களோ பாவங்களோ செய்வதை விட்டு விலகி இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த மாதத்திலே அநியாயங்கள் அக்கிரமங்கள் தவறான செயல்பாடுகள் நீங்கள் செய்யாதீர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஏன்னா அல்லாஹ் புனிதமாக்கிய ஒரு மாதத்தை நாமளும் புனிதப்படுத்த வேண்டும். அதான் ஈமானுடைய அடையாளம். எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதத்தை புனிதப்படுத்தி இருக்கிறான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் இந்த மாதத்தை புனிதப்படுத்தி இருக்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹு தஆலா இந்த மாதத்தை அல்லாஹு தஆலா நோன்பு வைப்பதை சிறப்பாக்கி தந்திருக்கிறான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அந்த அடிப்படையிலே இந்த மாதத்தை நோன்பு வைப்பது என்பது ஒரு சுன்னத்தான ஒரு நன்மையான விஷயம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக இந்த முஹர்ரம் 10, இந்த முஹர்ரம் 10 பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ஒரு சுன்னத்தான நோன்பை நமக்கு சொல்லித் தந்தார். அது என்ன அந்த நோன்பு? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு போனதுக்கு பிறகு யகூதிகள் இந்த முஹர்ரம் 10 நோன்பு வைக்கிறார்கள். நோன்பு வச்சாரு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் நோன்பு வைக்கிறேன்னு கேட்ட பொழுது அவர்கள் சொன்னார்கள், ஆதா யௌமுன் சாலிஹுன், இது ஒரு நல்ல நாள். ஆதா யௌமுன் நஜ்ஜல்லாஹு ஃபீஹி பனி இஸ்ராயீல மின் அதுவிஹிம். ஏன்னா அல்லாஹு தஆலா இந்த நாளில் தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் பனு இஸ்ரவேலர்களையும் அல்லாஹு தஆலா காப்பாற்றினான். அதனால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நோன்பு வச்சாங்க, பனு இஸ்ரவேல் சமுதாயம் நோன்பு வச்சது, எனவே நாங்களும் வைக்கிறோம் என்று சொல்லி யூதர்கள் சொன்னார்கள். அதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம் இடத்திலே நெருங்கிய உறவு எங்களுக்குத்தான் இருக்கிறது. எனவே மூசாவுக்கு மிக நெருக்கமானவர்கள் நாங்கள் தான். எனவே நாமும் அந்த நாளை நோன்பு வைப்போம் என்று சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஹர்ரம் 10 பெருமானார் நோன்பு வச்சாங்க. இந்த முஹர்ரம் 10 நோன்பு வைப்பதனுடைய நன்மை என்னன்னு கேட்டானா, ஒரு ஆண்டினுடைய சிறிய சிறிய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று பெருமானார் சொன்னாங்க. ஒரு ஆண்டினுடைய சிறிய சிறிய பாவங்கள் மன்னிக்கப்படும் சொன்னாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பை கடைபிடிச்சு வர்றாங்க. வந்த உடனே சில சஹாபாக்கள் சொல்றாங்க, யார சொல்லலாம், இந்த முஹர்ரம் 10 யூதர்களும் நஸ்ரானிகளும் இந்த நாளை கண்ணியப்படுத்துறாங்க, அப்ப நம்மளும் கண்ணியப்படுத்துறோம், அதுக்கு மாற்றமாக நாம் ஒன்றை செய்ய வேண்டுமே என்று சொன்ன பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வருகின்ற முஹர்ரம் மாதத்திலே 9வது நாளும் 10வது நாளும் நோன்பு வைக்க வேண்டும் என்று பெருமானார் சொன்னாங்க. அப்ப முஹர்ரம் 9ம் 10ம் நம்ம என்ன செய்யணும்? வைக்கணும். இந்த முஹர்ரம் 9 எதுக்கு வைக்கிறோம்னா, யூதர்களுக்கு மாற்றமாக நஸ்ரானிகளுக்கு மாற்றமாக நம்ம அந்த நோன்பு என்ன செய்யறோம்? வைக்கணும். அதே சமயத்துல 10வது நாள் எதுக்கு நம்ம வைக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் பனு இஸ்ரவேல் சமுதாயமும் ஃபிரௌனிலிருந்து காப்பாற்றப்பட்ட அந்த நாளுக்காக வேண்டி அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தும் விதமாக அந்த நோன்பை நாமும் நோக்க வேண்டும். வருகின்ற புதன்கிழமை 24ஆம் தேதி புதன்கிழமை முஹர்ரம் 9ஆக இருக்கிறது. அதே போன்று அடுத்த நாள் வியாழக்கிழமை 25ஆம் தேதி வியாழக்கிழமை முஹர்ரம் 10ஆக இருக்கிறது. எனவே இந்த 2 நாட்களிலும் இந்த சுன்னத்தான நோன்பை கடைபிடித்து நன்மைகளை பெறுகின்ற மக்களாக மாறுவதற்கு அல்லாஹ் தஆலா அருள் செய்யட்டும். அல்லாஹ் தஆலா நம்முடைய அனைத்து பாவங்களையும் மன்னித்து நாளை மறுமையிலே நபிமார்களோடு சித்தீக்கங்களோடு சுஹதாக்களோடு இருக்கின்ற பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா தந்தல் புரிவானாக. ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்கிற உயர்ந்த சொர்க்கத்தை அல்லாஹ் தஆலா எனக்கும் என்னுடைய குடும்பத்தார்களுக்கும் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் அல்லாஹ் தஆலா தந்தல் புரிவானாக.
أقيموا الصلاة إن الصلاة تنهى عن الفحشاء والمنكر ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون وآخر دعوانا الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.